Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம குக் வித் கோமாளி கனி செஞ்சு அசத்தின சேனைக்கிழங்கு கட்டி ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சேனைக்கிழங்கு கட்டி ரோல் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ சப்பாத்தி செஞ்சோம்னாலுமே இந்த மாதிரி தான் நமக்கு செய்ய தோணும். அந்தளவுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு எடுத்திருக்கோம். சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கெல்லாம் எடுத்து உள்ளார சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ சேனைக்கிழங்கு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போது இது ரொம்ப நமக்கு வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் போட்டாலே நல்லா வெந்துடும். அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலைகள், மல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீன் சட்னியை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து தான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வீட்டில் சில டைமில் ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு நமக்கு போர் அடிச்சிருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்துலலாம் இந்த சேனைக்கிழங்கு கட்டி ரோலை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க இந்த ரெசிபி. அதோட இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போது 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை உள்ளார சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போது நம்ம இது வதங்கிறதுக்குள்ளாரவே ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக 1 எடுத்துருக்கேன்னா அதையும் இப்போ கட் பண்ணி உள்ளார சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. இந்த மாதிரி சேனைக்கிழங்கு கட்டி ரோல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செஞ்சோம்னாலும் பத்தாதுங்க. அந்தளவுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இருந்துச்சுன்னா கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் சரியாகட்டும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனைக்கிழங்கு வேகும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம். அதனால் பார்த்துட்டு அளவாக நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டுங்க.
எண்ணெயிலேயே நல்லா வதங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இந்த சமயத்தில் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. சேனைக்கிழங்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு நீங்கள் வேகும்போது கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்க தான் நமக்கு அந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் வந்துட்டு அப்படியே இந்த சேனைக்கிழங்குல இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளார சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம சேனைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதிகமான தண்ணி தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேணும்னா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் வந்து ஓரளவு நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ மேலால் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிருக்கு. சூடான சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு காலையில் செஞ்சதுனாலும் சரி, நம்ம ஈவினிங் டைமில் இதை செய்கிறதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க க்ரீன் சட்னிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சப்பாத்தியில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த க்ரீன் சட்னிக்கு பதிலாக மயோனைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு சாஸ், நமக்கு பிடிச்சமான சாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி ஃபுல்லாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு ஸ்டஃப் அதை எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நான் வைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மேலே நம்ம கார்னிஷ்காக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கார்னரை மடக்கிட்டு இன்னொரு கார்னரையும் மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி டூத் பிக் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சப்பாத்தியோட 2 கார்னர்லேயும் நல்லா வந்து வச்சுக்கோங்க. அது பிரியாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சேனைக்கிழங்கு கட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.